நான் இன்னைக்கு வந்திருக்கிறது கெஸ்ட். ஐயா பேசுவாங்க, கேண்டிடேட் பேசுவாங்க. கார்த்தி சார், உங்களை மாதிரி இருந்து கார்த்தி சார் மாஸ்கை கொஞ்சம் எடுத்துட்டு இது பண்ணீங்கன்னா எல்லாம் ரெடியா? ரெடி. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அப்புறம் சார் இல்லை உண்மையிலே எனக்கு தெரியாது. நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் தேனி பாராளுமன்றத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழகத்தின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிற நாராயணசாமி அவர்களை இன்றைக்கு இரட்டை இலையில் வெற்றி பெற செய்வதற்காக உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, கடமலைக்குண்டு, கம்பமும் போகிற மாதிரி இருந்தது. நமக்கு தேர்தல் ஆணையத்துடைய நேரம் முடிஞ்சதுனால இன்றைக்கு இங்கே நாராயணசாமியை ஆதரிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மதுரையில் நேற்று செய்தார்கள். இன்னும் பல்வேறு தென் மாவட்டங்களில் நம்முடைய நவரச நாயகன் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற இந்த தென் மாவட்டத்து மக்கள் அவர் மீது ஒரு தனி பாசம் வைத்திருப்பார்கள். நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அவரை தோழமையினை இன்றைக்கு இணைத்து கொண்டு அவரை பிரச்சாரம் செய்வதற்கு தலைமை கழகம் அறிவித்து தேனி பாராளுமன்ற தொகுதியும் அதில் தொகுதியாக வாய்ப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த வாய்ப்பின் அடிப்படையில் இன்று மாலை அவர் புறப்பட்டு உசிலம்பட்டியில் மிகப்பெரிய வரவேற்பு. அங்கே தெய்வ திருமகனார் அவருடைய திருவுருவ சிலையும் தேவரைய மூக்கியார் தேவருடைய திருவுருவ சிலை அருகிலே அவர் மாலை தொட்டு வணங்கி அதை தொடர்ந்து ஆண்டிப்பட்டியில் மிகப்பெரிய வரவேற்பு. அங்கே பேசுகிற போது சொன்னார்கள், எங்களுடைய வேட்பாளர் நாராயணசாமிக்கு 8 மொழி தெரியும் என்று சொன்னார்கள். அப்போது கூட ஒருவர் ஹிந்தியிலே பேசினார். உடனே நம்முடைய நவரச நாயகன் நடிகர் கார்த்திக் அவர்களும் ஹிந்தியிலே பேசினார்கள். அதை தொடர்ந்து கடமலைக்குண்டில் அங்கே மிகப்பெரிய ஏற்பாடுகளை நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முருக்கோடை ராமர் அவர்களும் அண்ணன் எஸ்டிகே ஜக்கீர் அவர்கள் இன்றைக்கு கம்பத்திலிருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே நாராயணசாமி அவர்கள் இரட்டையில் வெற்றி பெற்றால்தான் நம்முடைய உரிமையை மீட்க முடியும் என்று எல்லா இடங்களிலும் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய அந்த ஆணையை ஏற்று அவரை முதலமைச்சராக்குவதற்கு நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு இந்த வெற்றி உறுதுணையாக இருக்கும். அண்ணனை பொறுத்தளவில் இளைஞர்கள் அவர் மீது ஒரு வெறித்தனமான பாசமாக இருப்பார் தென் மாவட்டத்தில். அதே போல எங்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் வழிவந்திருக்கிற தாய்மார்களும் அவர் மீது ஒரு பெரிய அன்பும் பாசம் வைத்திருப்பார். உசிலம்பட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு குழந்தையில வரிசையாக அவர் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாராயணசாமி இன்றைக்கு ஆதரித்து இரட்டை சின்னத்தில் கேட்கிற போது இன்றைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடியுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த தேர்தல் பணிக்குழுடைய பொறுப்பாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர்களும் இங்கே அண்ணன் பார்த்திபன் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருடைய தலைமையில் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். ஆகவே நாராயணசாமியுடைய வெற்றிக்கு அண்ணன் நவரச நாயகர் நடிகர் கார்த்திக் அவர்களுடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் பலமாக இருக்கும் என்பதை சொல்லி அவர் மத்திய அரசினுடைய ஆளுநர் கட்சியினுடைய இயலாமையை மிக நயமாக எடுத்து சொன்னார்கள். அதற்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அந்த தீர்வு நாராயணசாமி என்பதை அழகாக எடுத்து சொன்னார்கள். அதை தொடர்ந்து தான் இப்போது ஏன்னா அவர் கம்பத்தில் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணலான்னு பார்த்தோம், அதை பண்ண முடியல. அதனால் இப்போ மதுரைக்கு போகிறோம். நாளைக்கு அவருக்கு திண்டுக்கல் அங்கே வரிசையாக ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி இப்படி வரிசையாக இருக்குது. போகிற வழியில் உங்களை பார்த்துட்டு போயிடலாம். வேற ஒன்றும் ப்ரெஸ் மீட்டினுடைய வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது கேள்வி இருந்தால் எங்கள் அண்ணன் கேளுங்க சொல்லுவாங்க. இப்போ கார்த்திக் கட்சி தலைவராக வந்திருக்காரு, நடிகராக பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. நான் ஒரு இந்திய குடிமகனாக வந்திருக்கேன். ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் மட்டும்தான் சீசன் அரசியல் தலைவராக தான் இதுவரையும் கார்த்திக் பல தேர்தலில் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்பயும் தேர்தல் வந்திருக்கு. ஏன்னா கார்த்திக் முன்னாடி பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, பல ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இல்லாமல் போயிட்டாங்க. ஒவ்வொரு சீசன் தேர்தல்ன்ற சீசனுக்கு மட்டும்தான் கார்த்திக் பிரச்சாரத்துக்கு வருவாங்க. அதுக்காக தான் கட்சியை வச்சிருக்காரு. பிரச்சாரம் எலெக்ஷன் டைம்ல பண்ணுவோம். சேவை எந்த டைம்னா பண்ணலாம். அது நம்ம கட்சிக்கிட்டாங்க வரிசையா பண்ணிட்டே விடுவாங்க. நீங்க அந்த ரெக்கார்டை பார்க்கணும்னா நம்ம புக்கே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அது நாங்கள் வெளியே சொல்லாமல் தெரியாமல் அமைதியா பப்ளிசிட்டி இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் பண்ணிட்டே வரோம். இல்லைன்னா நம்ம மக்கள் இவ்வளோ அன்பா இருக்க முடியாது. நீங்க எந்த டைமா இருந்தாலும், வெள்ள டைமா இருந்தாலும் சரி, கொரோனா டைம்ல இருந்தாலும் சரி, நாங்க செய்யறத வெளியே சொல்றது இல்லை. ஆனா பப்ளிசிட்டி எவ்வளவு என்ன காரணம் இல்ல நம்ம அது ஏன் தேர்தல் மனசார செய்யறது.
உள்ளுணர்வோடு செய்கிறது, மனிதாபிமானத்தோடு செய்கிறது, மனித நேயத்தோடு செய்கிறது. இது பப்ளிசிட்டி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க செய்கிறவங்க, ஆனால் வெளியே சொல்றது இல்லை. ஆனால் அரசியல் என்னென்ன ஒரு சின்ன பிரச்சனை, விளம்பரம்ன்றது சினிமாவில் தான் நான் பார்க்காத விளம்பரம். 43 வருஷம் அதுக்கு முன்னாடி என் தந்தை இல்லை சினிமாவில் நடித்த அத்தனை பேரும் விளம்பரத்தோட வேல்யூ தெரியாமல் இல்லை. ஆனால் ஒரு சேவைன்னு நினச்சி வரும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2005 சரணாலயம் நற்பணி இயக்கம் தான் ஆரம்பித்தாங்க. அரசியலுக்கு வரல. அரசியலுக்கு வரணும்னு நினச்சிருந்தா நான் எங்கே வேணா போயிருக்கலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ராஜபாளையத்தில் அவேர்னஸ் கூட்டம் வச்சேன். அதில் சுனாமி மாதிரி வந்தாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் வச்சோம், தமுக்க மைதானம். நம்ப முடியாது. இது பார்த்து நானே கொஞ்சம் மறந்து போயிட்டேன். மெட்ராஸுக்கு போன அப்புறம் வருது ஃபோனு மேலே ஃபோனு, ஆளுங்க வராங்க, நீங்கள் அரசியலுக்கு வந்தே ஆகணும். ஐயா அது என்னமே கிடையாது, நான் சரணாலயம் அப்படி இருக்கணும்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இது மக்கள் சேவை. இதுக்கு எதுக்கு எனக்கு விளம்பரம், எதுக்கு எனக்கு அரசியல்? நான் செய்யறது செஞ்சுட்டு தானே இருப்பேன். இப்படி தான் வந்தது. அதுதான் இப்பவும் தொடருதே தவிர. ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப சரி. அரசியலுக்கு வெளிப்படையாக தெரியணுங்கிறது உண்மை. அதோட வேல்யூ தெரியாமல் இல்லை. எனக்கோ நம்மளை சார்ந்தவர்களுக்கு அது தெரியாமல் இல்லை. ஆனால் சில விஷயங்கள் நம்ம ஆழ் மனதோடு செய்யும்போது நான் நடந்து போய் நீங்கள் நம்ப முடியாது. கமுதி போகிற வழியில் ஒரு டோல்கேட் முன்னாடி ஒரே ஒரு சம்பவம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது போக முடியாமல் அந்த வேனில் படுத்து தூங்கிட்டாங்க. ஒரு வேனில் கிட்டத்தட்ட 14 பேர். யாருன்னு தெரியாது, எதுக்குன்னு தெரியாது. உள்ள ஒரு பாம்பை போட்டு போயிட்டாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லையும் போய் ஹாஸ்பிட்டல், மதுரையில் இருக்கிற அத்தனை ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பர்சனலாக போய் எங்களால் என்ன முடிஞ்சதோ செஞ்சோம். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இதை நான் அடிக்கிட்டே போலாம். நீங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது கூட வெளியே தெரியாது. ஒருத்தரை சுட்டு கொன்னது அந்த அந்த வில்லேஜுக்குள்ள போலீஸையும் விட மாட்டாங்க, ரிப்போர்ட்டர்ஸையும் விடல. கார்த்திகை மட்டும் விட்டாங்க. அவர் இன்னைக்கு கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க. சரி, நான் இது வெளியே சொல்றது இல்லை. ஏன்னு நீங்க கேட்டீங்களேன்னு சொல்றேன். ஏன்னா இது விளம்பரத்துக்காக செய்யறது அல்லங்க. சில விஷயங்கள் செய்யறோம்ல, அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அந்த மக்களை பார்க்கத்தானே இப்போ வரோம். ஸோ நம்ம செஞ்சது வெளியே பப்ளிசிட்டி ஆகாம இருக்கலாம். ஆனா அங்க செஞ்ச மக்களுக்கு தெரியும், அந்த ஊருக்கு தெரியும், அந்த ஊர்ல வாழும் மக்களுக்கு தெரியும், சுற்றுப்புறத்து அத்தனை பேருக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கும் மக்கள் வராங்க. பொது அரசியல் பொது வாழ்க்கை வந்தீங்க. நீங்களே கேட்காதீங்க. அதிமுக கூட்டணிக்கு ஆதரவா பிரச்சாரம் செஞ்சு வர்றீங்க. அதிமுக சார் அப்பனா பாத்தீங்கன்னா எடப்பாடியார் பாத்தீங்கன்னா எனக்கு முதல்ல தமிழ்நாடு தான் வேணும், தமிழ்நாடை தொட்டுதான் எனக்கு மத்திய அரசு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல தான் இந்த தேர்தலை சந்திச்சுட்டு வர்றாரு. அப்படிதானே சார்? கரெக்ட். இன்னொன்னு சொல்றேன். என்ன நம்ம இது லோக்சபா, ஓகே, மோடி சாரை பத்தி நீங்க கேட்டதுனால ஒன்று சொல்றேன். முன்னாடியும் சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்போ பிஜேபி கிட்ட ப்ரூட் மெஜாரிட்டி இருக்கா இல்லையா போனோம் இதுவரை? கரெக்ட். கச்சத்தீவை மீட்டெடுப்பேன்னு இப்போ சொல்றாங்க. ஃப்ளட்டுக்கு வரல, ஒன்றும் பண்ணல. ஃப்ளட் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஆனால் கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க திருடுவாங்கன்னு சொல்றாரு. இது நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது. என்னோட ஜாஸ்தி அனுபவம் இருக்கலாம். ஃபண்ட் இருக்கு, ஆனால் கொடுக்க மாட்டேன், ஏன்னா திருடுவாங்கன்னு பிரைம் மினிஸ்டர் அந்த கேண்டிடேட் இருக்காருன்னு சொல்றோம்லே அவரே சொல்றாரு. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? ஃபண்ட் இருக்கு, ஆனால் கொடுக்க மாட்டோம், மாதிரி இருக்கு. என்னங்க இது? அப்புறம் சொல்லலாம், குஜராத்துக்கு கொடுக்கலாம், யூபி கொடுக்கலாம், அங்கே கொடுக்கலாம், இங்கே கொடுக்கலாம். அது கம்பேரிசன்.
நமக்கு 29 பைசா தான் வருது, அதெல்லாம் வேற. இப்ப நீங்க சொல்றது திமுகவை பத்தி சொல்றீங்களா சார்? இல்ல, நீங்க உங்களுக்கு தெரியும் நான் யாரை பத்தி பேசுறேன். டைரக்டா சொல்ல மாட்டீங்க. இல்ல சார், இல்ல சார், இன்னைக்கு அரசியலுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேட்டிக்கு வந்திருக்கீங்க. சொல்லல, இன்னும் முடியல. இப்போ என்ன சொல்றாங்க, இப்பவே குரூப் மெஜாரிட்டி இருக்கு, 400 சீட்டு வரும்ன்றாங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே எப்படி முடியுது? நீங்களும் சொல்றீங்க 40 ஆல்ரெடி நான் சொல்லுது ஜனங்க சொல்லுவாங்க. இல்ல, என்னன்னா சொல்றீங்க, நானும் நம்ம சொல்றேன். போற இடத்துல ஜனங்களோட ரெஸ்பான்ஸ் வச்சு தான் பேசுறேன்னு தவிர வாக்கு முடிஞ்ச பிறகு தான் யாருமே சொல்ல முடியும். அது ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். அதிமுக எத்தனை ஜெயிக்கும்? இப்போ வந்து டெல்லியில 400 சீட்டு வருன்றாங்க. இப்பவும் மெஜாரிட்டி தானே இருந்தது. ஏன் ஒன்றும் பண்ணல? சைனாக்கார வரலையா? பாகிஸ்தான்கார வரலையா? ரஷ்யன் வரலையா? பார்டர் டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சு போச்சா? அங்க வந்து வில்லேஜஸ் அமைக்கலையா? பொருளாதாரம் என்ன ஆச்சு? வேலை வாய்ப்பு என்ன ஆச்சு? அடிக்கிட்டே போலாம். அதான் மெஜாரிட்டி இருக்கே. ஆர்டினன்ஸ் தான் நீங்க போடுறீங்கல்ல பார்லிமெண்ட்ல உட்காந்து. எதிர்கட்சிகளை பேச விடுறது இல்லை. ஆட்டோகிரசி வருது, டெமோக்ரஸி போகுது வெளியே. பார்லிமெண்ட்டையே மாத்திட்டாங்க. என்ன வேணும்? அப்ப இந்தியாவை மாற்ற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இந்தியாவை நல்ல விதமா மாற்றினாலும் பரவாயில்ல, ஆட்டோகிரசியோட வந்தா என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு நபரை குற்றம் சொல்லலை. ஆனா இப்போ யுஎஸ் எடுத்துக்கோங்க, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும். 8 வருஷம் முடிஞ்சதுன்னா அதோட அவர் திரும்ப நிற்க முடியாது. இந்தியாவில் அப்படி இல்லையே. 50 ஸ்டேட் இருக்கு அமெரிக்காவில். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். அதுவும் இங்கேயும் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். ஃபெடரல் சிஸ்டம் தான். கரெக்ட். அந்த ஃபெடரல் சிஸ்டத்துக்கே ஆபத்து வரும்போது நம்ம இந்தியனா எந்திரிச்சு நிற்கணுமா வேண்டாமா? ஆட்டோகிரசி வரும்போது அதை நம்ம எதிர்க்க வேணுமா வேண்டாமா? நம்ம டெமோக்ரஸி போகும்போது அதனால நான் சொன்னேன், வெள்ளைக்காரனா அமைச்சிடலாம், நம்ம ஊருக்காரனே நம்ம எலெக்ஷன்ல தான் அனுப்ப முடியும். அதான் நான் சொன்னேன். அப்புறம் இப்ப எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு இந்தியனா எதிர்த்து நிற்கிறார். இந்தியர்களை எதிர்த்து நிக்கல, போட்டி தான் போடுறாங்க. ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும் மக்கள் கையில இருக்கு. ஜெயிச்சு வர்றவங்க மக்கள் வாக்கால அவங்க யார சொல்றாங்களோ அவங்க தான் நாற்காலியில உட்காருவாங்க. ஆனா அந்த நாற்காலியில உட்கார வைக்கிறதுக்கு நமக்கு போதிய அளவுக்கு அந்த சீட்டுக்கு இருந்தா, அந்த ஸ்ட்ரென்த் இருந்தா அது நிச்சயம் ஏடிஎம்க்கு வரும்னு நானும் நம்புறேன். எத்தனை சீட் சார் ஜெயிப்பாங்க? என்னங்க, அதிமுக வந்து மக்கள் டிசைட் பண்ணுவாங்க கண்டிப்பா. நான் போற இடம்லாம் நான் வந்ததுல இருந்து அந்த எழுச்சியை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உண்மையிலே சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த காலை வச்சுட்டு ஆபரேஷன் எல்லாம் தள்ளி போட்டுட்டு வரேன். ஒரு தடவை நம்ம கடம்பூர் ராஜு ஐயா, உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி, அவங்க அதான் அந்த டிஸ்ட்ரிக்ட் தான். அவங்க ஒரு தடவை சொன்னார், என்னங்க இவர் என்ன கேட்டாலும் தேசம் தான் முக்கியன்றாருன்னு. பப்ளிக் மீட்டிங் வேற என்ன முக்கியம்? அது ஒரு நல்ல விஷயமா சொன்னார். இந்த உணர்வு அத்தனை பேருக்கும் வந்தால், ப்ரோபகண்டாக்கு வர்றவங்க, கேம்பெயினுக்கு வர்றவங்க வந்தா, தோழமை கட்சிகளோட வந்தா அடிக்கடி கட்சி மாற மாட்டாங்க. இருக்கிறத நம்பி தானே வரும். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு வரணும். இப்போ ஒவ்வொரு தடவையும் மாறிட்டு இருந்தா அதுல சுயநலம் தான் வெளிவருமே தவிர, அதுவும் இப்ப இருக்கிற வைப்ரண்ட் மீடியால அந்த சுயநலம் நல்ல வெளிச்சமா தெரியுது. நான் அதனால தான் இப்போ தைரியமா சொல்றேன், இது 4வது எலெக்ஷன் ஏடிஎம்கோட சேர்ந்து நான் பண்றதுன்னு. எங்கேயும் போல, அதுக்குன்னு கூப்பிடலன்னு அர்த்தம் இல்லை, போகல. நீங்க அடுத்த கேள்வி கூப்பிட்டாங்களா இல்லையாருங்க, அப்புறம் யாருன்னுவீங்க வேண்டாம் சார். முன்னதான் சொன்னீங்களா சார், இந்தியர்கள் இந்தியன் எங்க வேணா வரலாம், எங்க வேணா போகலாம். மோடிக்கு அது வந்து வடமாநிலத்தோட எண்ணிக்கை 4 அதிகரிக்குன்னு சொல்றாங்க. அதை நீங்க வந்திருக்கு எதுக்கு? தமிழ்நாட்டுல வடமாநிலத்தோட எண்ணிக்கை 4 அதிகரிக்குன்னு சொல்றாங்க. மாநிலத்தோட எண்ணிக்கை 4 அதிகரிக்கும். இங்க வர்றதா? இங்க இருந்தும் மற்ற மாநிலங்களுக்கு போறது உண்மைதானே.
அங்கிருந்தும் வர்றது காலங்காலமா நடக்கிறது தானே. நம்ம எல்லாம் இந்தியர்கள் தானே. இப்போ அங்கிருந்து வர்றவங்க பிரச்சனை பண்ணும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த கொரோனால நடந்துதான் போனாங்க. பார்ட்டிஷன்ல பார்த்தது தான். அதுக்கப்புறம் இப்படி ஒரு நடைபயணத்தை நம்ம பார்த்தோம். நீங்க அண்ணன் சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. கார்த்திகேயன் என்ன சொன்னாங்கன்னா, பிரச்சாரத்துக்கு யார் வேணாலும் வரலாம், அவங்க ஒரு இந்தியர்கள் தானே, எத்தனை முறை வேணாலும் வரலாம், செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு தான் அந்த அர்த்தத்துல சொன்னாங்க. நீங்க அதை மாத்தி பேசுறீங்க. இல்ல அந்த அர்த்தத்தை அவர் மாத்தி அர்த்தம் புரிஞ்சுக்கிறாரு. அப்போதுமே நம்ம கார்த்தி சார், நன்றி சார். தேங்க்யூ சார். சிறப்பா தேங்க்யூ சார். ரொம்ப தெளிவா தப்பா சொன்னீங்க. இல்ல சார், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொல்லிட்டீங்க சார். தப்பா சொல்லிட்டா மனுஷன் இல்ல சார், அப்படி இல்ல சார். கரெக்டான ஒரு அதிமுகவுடைய நல்ல பேசுறோம். அதிமுக கூட்டணிக்கு ஆதரவா பிரச்சாரம் செஞ்சு வரீங்க. எப்படி சார் இருக்குது? வெற்றி வாய்ப்பு? நான் சொல்றேன், இது முகஸ்துதிக்காக ஐயா இருக்காங்கன்னு பேசல, வெற்றி கேண்டிடேட் இருக்காங்கன்னு பேசல. நான் இனியும் தொடரும் சொல்லிட்டு தான் வந்தேன். முன்னாள்னு வார்த்தையை நான் யூஸ் பண்ணல, மீண்டும் எதிர்காலத்தில் இருந்து தான் சொன்னேன். முதல்வராக போகும் இபிஎஸ் ஐயா அவர்கள் சொல்லிட்டு தான் சொன்னது. ஏன்னா நான் பின்னோக்கி பார்க்கறது என்ன பார்க்கணுமோ பார்த்தாச்சு, இனிமேல் முன்னேற்ற தான் பார்க்கணும். ஐயா அவர்களே அதான் சொன்னேன், மீண்டும் அமைச்சராக போகும்னு அவர் பேர சொல்றது. ஏன்னா முன்னாள் சொல்றது அது ரிக்ரெசிவ். நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் பேசும்போது டெல்லிக்காரரை பற்றி கொஞ்சம் பேசினேன், பெங்களூர்காரரை பற்றியெல்லாம் பேசினேன், ஏர்போர்ட்டில் நேற்று இறங்கினப்பவும் பேசினேன். அதில் அவங்க நம்ம நண்பர்கள் தான். 43 வருஷமா நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த எதனா பழகிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், இப்போ இருக்கேன். இது என்னன்னா, இப்போ வராது அடிக்கடி நம்ம தமிழ்நாடு அப்படின்னு கேட்குறாங்க. மருத்துவம் ஏன் வரக்கூடாது? இந்தியர் தானே மருத்துவம். நம்ம தமிழர்கள், நம்ம இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுல என்னங்க தப்பே இல்லை. ஆனால் எதுக்கு வர்றாங்கன்னு நமக்கு தெரியும். வெள்ளையனா இருந்தால் வெளியே போன்னு சொல்லலாம், ஏன்னா நம்மளை அடிமையாக்கணும். எப்படி அடிமையானோன்னு நமக்கு தெரியும். சரித்திரம் அதுக்கு நமக்கு பாடம். ஒரு இந்தியனை நம்ம அதை சொல்ல முடியுமா? அவர் நம்மளை அடிமையாக்கணும்னு நினைச்சா கூட சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? பதவியிலிருந்து விலக செய்ய முடியும். அதை செய்யணும், அவ்வளவுதான். இதுக்கு நான் அவரை வசப்பாடணுமோ அது தேவையில்லை. மக்கள்கிட்ட உண்மையை சொன்னா. இன்னொன்று சொல்றேன், ஓங்கி அடிங்க அந்த ஒரு விரலாளன்றதுக்கு அர்த்தம் புரியாமல் சில பேர் பேசுறாங்க. வருத்தமா இருக்கு. அதோட பவர் என்னன்றது தான் குறிக்குதே தவிர, அந்த புள்ளின்றது அதுக்கு 2 விதமான ஒரு அர்த்தம் இருக்கு. அது நான் இப்போ சொன்னேன். ஒன்று அந்த மைக் வைக்கும்போது அது ஃபுல் ஸ்டாப் அநீதிக்கு, டிக்டேட்டர்ஷிப்புக்கு, ஆட்டோக்ரஸிக்கு, இம்பீரியலிசமுக்கு, இதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம். சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இதுக்காக நம்முடைய மூதாதையர் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. மீண்டும் அடிமையாக ஒரு இந்தியருக்கே நம்ம ஏன் அடிமையாகணும்? இதுக்காக நம்ம உயிர் நீத்தோம் மூதாதையர். இதுக்காக நம்ம போராடி இத்தனை வருஷம் போராடி சுதந்திரம் ஏன் கிடைச்சது? மீண்டும் அடிமையாகலாம், அதுவும் இந்தியர்களுக்கு. அதான் சொன்னீங்க, இது தமிழ்நாடு. நாடுன்னு பெயர் வைக்கிறது தப்பா? கார்த்தி சார், இந்திய நாடு நம் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. அது எத்தனை மொழி இருக்கு, எத்தனை மதம் இருக்கு, எத்தனை ஜாதி இருக்கு, எல்லா குணங்களும் இருக்கும் இந்தியாவை. நீங்க ஐசோலேட் பண்ண பார்த்தீங்கன்னா முடியாது. ஒரு ஆட்டோக்ரஸி, ஒரு ஃபெசிஸ்ட்னு சொல்றோம்ல. இப்போ முசோலினி இருந்தாரு, என்னன்னா சரித்திரம் தெரியும். ஹிட்லர் என்ன நமக்கு தெரியும். இடியமன் என்ன நமக்கு தெரியும். நான் அவர் தான் இவருன்னு நான் சொல்லலை. அந்த இடத்துக்கு போக முடியாது.
ராஜ்யத்துக்கு அது அழகில்லை. அந்த நாற்காலி மக்களால் கிடைக்கப்பட்டது. ராஜ்யம் பூஜ்யம் ஆகக்கூடாது. இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கார்த்திக் சார், பூஜ்யமாக்குறது மக்கள், ராஜ்யம் உங்களை அங்கே உட்கார வைப்பதும் மக்கள். ஸோ மக்களை நீங்கள் கம்மியாக இடம் போட்டாதீங்க, மரியாதையோட கேட்டுக்கிறது. கார்த்தி சார், இப்போ 9ஆம் தேதி எடப்பாடி அவர்கள் இங்கே வந்திருந்தாங்க. அப்போ என்னன்னா விவசாயிகளை பற்றி பெரிய அளவில் பேசினாங்க. அதாவது விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களையும் பற்றி இந்த திமுக அரசு எந்த இடத்துலையுமே பேச மாட்டேங்கிறாங்க. அதே சார், பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அதை சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா திமுக முதல்வர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாயிக்காவது, அதாவது வேளாண்மை பட்ஜெட்டுங்கிறத தனி பட்ஜெட் நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கோம், இவர் வந்து தவறாக பேசுறாரு, இது இது இல்லை, கரெக்டானது இல்லை அப்படின்னு போராட்டத்துக்கு கூட விவசாயிகளுக்கு எடப்பாடி வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு விவசாயிகளோட நண்பன் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஏன் சொல்லக்கூடாது? இந்த சிஏ போராட்டத்துக்கு டெல்லியில பல லட்சம் பேர் போராடினாங்க. அந்த விஷயத்துல வந்து அன்னைக்கு எடப்பாடி வந்து எந்த வித கருத்தும் அவங்க புரோக்கர்னா அப்படின்னு திட்டினாரு. இவர் வந்து விவசாயிகளுக்கு நண்பனா திமுக நண்பன் சொல்லி சொல்றாங்க. ஆனா எடப்பாடி புரோக்கராத புரோக்கர்னு சொல்லி திட்டினாருன்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு இந்த லாங்குவேஜே பிடிக்காது. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, பலர் யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ் அதோட அர்த்தமே மாறி போகும். ஒரு கூட்டணியில இருக்கிறதுனால அந்த வார்த்தை வரலாமா ஃபர்ஸ்ட்? அதனால அவங்க வந்து எதிர்க்கிறாங்கன்ற அர்த்தம் இல்லையே. எடப்பாடியார் சப்போர்ட் பண்ணி கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்களா? சொன்னாங்கல்ல. இப்போ அதனால சில கட்டுப்பாடுகள் இருந்திருக்கலாம். அவர் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உணராமல் இருந்திருக்க முடியாது. அதோட அந்த ஆதங்கம் தான் இப்போ வெளிப்படுது. இப்போ தனியா நின்னுட்டாருல. இல்ல, அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு அது இல்ல. அப்போ நிலைமையே வேறங்க. கூட்டணியில நீங்க மன்மோகன் சிங் ஐயா என்ன சொன்னாங்க? கூட்டணி இதே டிஎம்கே இருந்த கூட்டணியில காங்கிரஸோட என்ன சொன்னாங்க? 2G ஸ்கேம்ல என்ன சொன்னாங்க? கூட்டணி தர்மம்னு. மத்திய அரசுக்கு அதுவும் 2வது டேர்ம். கரெக்டா? உண்மைதானே? இப்போ அந்த தர்மம் இருக்கும்போது சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் நம்ம மாட்டிக்க வேண்டி வரும். ஆனா அது தனியா வரும்போது அது வீடுட்டு எழும். அது இந்த தடவை நடக்குது. இலபாவமே வை ரிக்ரெசிவ், ஏன் பின்னாடி போகணும்? இப்போ என்ன சொல்றாரு அதை கேட்போமே. இல்ல, அதாவது சூழ்நிலை தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கலாம் அரசியல். அரசியல் வந்து இஸ் ஃபிளெக்சிபிள். இட் இஸ் நாட் லீனியர். கொள்கை ஒன்று இருக்கு. இல்ல, இட்ஸ் நாட் லீனியர்ன்றேன். It cannot be linear. It has to be pragmatic. It is never linear. அது மட்டும் தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் அதோட ப்ராக்ரஸ் it can never be regressive. ஏன்னா ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஒவ்வொரு முடிவு அத்தனை தலைவர்களும் எடுத்தே ஆக வேண்டி வரும். அது நாளைக்கு நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, எதிர்காலத்துல யார் வந்தாலும் சரி, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தில் என்ன பெஸ்ட் முடிவோ அதை எடுக்க முடியும். ஆனா அது மக்களுக்கு அகேன்ஸ்டான்ட்டு நம்ம நினைச்சிடக்கூடாது. இவர் அப்படி பண்ணாங்களே, இவங்க இப்படி பண்ணாங்களே அப்படின்னு சொன்னா அப்புறம் தமிழ்நாட்டு சரித்திரத்தை நோண்டுனா எமர்ஜென்சிக்கு முன்னாடி போனீங்கன்னா என்னதெல்லாம் பேச வேண்டி வரும். யார் யார் எங்கெந்த கூட்டணியில் இருக்காங்க நமக்கு தெரியும். அங்கெல்லாம் நம்ம போல. அதனால தான் அந்த ரிக்ரெசிவ் தாட்டுக்கு போக வேண்டான்றேன். எமர்ஜென்சியில நடக்காத கொடுமை அதுக்கப்புறம் நடந்ததா இல்லை சார். இப்போ அப்போ கூட்டணியில இருந்தவங்க இப்போ இருக்காங்க இல்லையா? இல்ல, அப்ப வந்து கூட்டணியில் இருந்த சார். இப்போ ஒவ்வொரு கட்சியும் பாத்தீங்கன்னா தேர்தல் டயத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு இடத்துலையும் போறப்போ ஒவ்வொரு விதமா பேசிட்டு இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு நான் அப்படி இல்லை, அடுத்து வேற மாதிரி அப்படின்னு பேசலாமா சார்? நான் முழுமையா ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றது மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். ஏன்னா அதை நான் பார்க்கும்போது எனக்கே சங்கடமா இருக்கு. நேற்று ஒரு மீட்டிங்ல கூட சொன்னேன்,
இந்த விழுதை தாண்டி பிடிச்சி அந்த விழுதுக்கு போறாங்க, அந்த விழுதை தாண்டி இங்கே போறாங்க. வருத்தத்துல தான் இருக்குங்க. கீழே இருந்து மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மாறி மாறி போறாங்க. அவங்களே பழைய போய் சின்னத்தெல்லாம் மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. வேட்பாளரை வேணா தெரியாம ஏதாவது சொல்லலாம், சின்னத்தையே மாத்தி சொல்றவங்களை என்ன சொல்லுவீங்க? அப்போ சொல்லிருக்க பேர் தெரியல, எங்களுக்கு தெரியல. ஆமா சார், நீங்க சொன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியாததும் இந்த உலகத்தில் உண்டா? நான் பொதுவா சொல்றது, ஏன்னா நான் பெரியவங்களை மதிக்கிறவன். நான் யாரையும் ஆள்காட்டி விரல் நான் பயன்படுத்த மாட்டேன். இஷ்யூவை பத்தி பேசுவேனே தவிர இவர் அப்படின்னு சொல்லப்படும். அது எந்த காலத்திலையும் கிடையாது, சினிமாலையும் சரி அரசியலும் சரி. என்ன யாராவது விமர்சிச்சா பர்சனலா அப்போ நான் பேசுவேனே தவிர அப்போ சிங்கமும் புலியும் சேர்ந்து வெளியே வரும். இப்போ வந்துருச்சா சார், சிங்கம் வெளியே வந்துருச்சா? இப்போ இன்னும் யாரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா வரும். இல்ல சார், இப்போ அரசியல் கட்சிங்க சார், இப்போ நடைபெறக்கூடிய தேர்தல் வந்து பிரதமருக்கான தேர்தல். இதுல இந்தியா கூட்டணி சார்பா வந்து இன்னும் யாருன்றத தெளிவுபடுத்தல. பாஜக கூட்டணியில மீண்டும் மோடி தான் சொல்லி சொல்றாங்க. அதிமுக கூட்டணியோட நிலைப்பாடு என்ன சார் பிரதமர் வேட்பாளராக? அதிமுகவோட நிலைப்பாடுன்னா என்ன புரியல. பிரதமர் வேட்பாளர் நிலைப்பாடு எடுத்துட்டாங்க இல்லையா? பிரதமர் வேட்பாளரா யாரை முன்னிறுத்துவாங்க? இன்னும் அவங்க வந்து அறிவிக்கல பிரதமர் வேட்பாளர் யாருன்றத, நாங்க யாருக்கு ஆதரவு அளிப்போம் அப்படின்றத அதிமுக கூட்டணி சார்பா இன்னும் அறிவிக்கல. பாஜக கூட்டணியில வந்து மீண்டும் மோடி தான் அப்படின்ற பிரச்சாரத்தை யாரும் இல்லை. இப்போ இங்க போட்டியிடுற டிடிவி தினகரனே அந்த பரப்புரையை முன் வச்சுதான் மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்டு வர்றாரு. அவர் இப்ப போய் சேர்ந்திருக்காரு, அவர் அப்படிதான் பேசி ஆகணும். அதிமுக வந்து யாரை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்பாங்க? அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து யாரை பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு மக்கள் கேளுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட பரப்புரை செஞ்சு வர்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவங்களை ஒரு சின்ன கவுண்டருக்கு அப்புறம் ஆன்சர் பண்றேன். இந்தியா பிளாக் இருக்குல்ல, பிரதமர் கேண்டிடேட் சொல்லிட்டாங்களா? இல்ல சார், இப்போ அதுதான் பிரச்சனை. அதான் சார், இந்தியா கூட்டணியிலையும் பிரதமர் யாருங்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்சவரை நான் சொல்றேன். சரியா இருக்கலாம், தப்பா கூட இருக்கலாம். தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க, தப்பே இல்லை. இப்போ தனியா நிக்கிறோம், கூட்டணி கட்சிகளோட நிக்கிறோம். ஜெயிச்ச பிறகு முடிவு எடுக்கலாம், எடுப்போம், எடுத்தாகணும். அப்ப தெரியதான் போகுது. இப்போ நாடு பூரா போய் சுத்தி இந்தியா பிளாக்னு ஒண்ணு வச்சுட்டு அவங்களுக்கே சொல்ல முடியல. நான் தனியா தான் நிப்பேன்னு சாதிச்சிருக்கேன். அப்போ அந்த முடிவுல மட்டும் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு? பண்ண மாட்டாரு. சோ இங்க நம்ம ஜெயிக்கிறோட பலம் இருக்கு இல்லையா, அது பேசும். அது பேசும்போது நம்ம சொல்றவங்க அங்க ஆட்சி பீடத்தில் அமருவாங்க.